இந்த நாளில் நாம் கவனித்து கேட்க போகிற செய்தி, நாம் சோதனையை ஜெயிக்கிறவர்களாக இருந்திட வேண்டும். கவனிக்கிறீங்களா? எல்லாரும் உங்கள் வேத புத்தகத்தை எடுத்துக்கோங்க. இன்னைக்கு நாம் கவனிக்க போகிற செய்தி, நாம் சோதனையை ஜெயிக்கிறவர்களாக இருந்திட வேண்டும். வேதத்தின் ஆரம்பமே மனிதன் சோதிக்கப்படுவதை குறித்து எழுதப்பட்டிருக்குது. மனிதன் சோதிக்கப்பட்ட போது தோற்று போனான். காரணம், சோதனையை ஜெயிக்க வேண்டுமானால் அவனுடைய ஆவியில் வல்லமையுள்ளவனாக அவன் இருக்க வேண்டும். சொந்த பலத்தினால் சோதனையை ஜெயித்திட முடியாது. அவனுக்குள்ளாக தேவனுடைய வல்லமை வேண்டும். அதற்காக மனிதன் என்ன செய்யணும்? What he needs to do, தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கணும். he needs to have faith on the word of God. மனிதன் தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கும் பொழுது, if a man believes in the word of God, அவருடைய ஆவியில் தேவனுடைய வல்லமையை அவன் பெற்றுக்கொள்ள முடியும். he will receive the power in his spirit. சோதனையை எளிதாக அவன் ஜெயித்து விட முடியும். he can overcome the temptation easily. ஆனால் ஆரம்பத்தில் மனிதன் தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்க தவறிவிட்டான். In the beginning, man failed to believe the word of God. சோதனையிலே அவன் தோற்று போனான். He was being defeated in his temptation. ஆபிரகாம் சோதிக்கப்பட்டதை குறித்து நாம் ஆதியாகமம் 22வது அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். We read in Genesis 22 that Abraham was tempted. ஆபிரகாம் முதிர் வயதாக இருக்கும் பொழுது ஈசாக்கை அவன் பெற்றெடுத்தான். In his old age, he gave birth to Isaac. ஒரே ஒரு குமாரன், only one son. அவருடைய நேசத்துக்கு பிரியமான ஒரே குமாரன். He is a beloved son of Abraham. ஆபிரகாமுக்கு அவனுக்கு இருந்த சொத்து உடைமைகள் எல்லாவற்றை காட்டிலும் இப்பொழுது தன்னுடைய மகன்தான் அவனுக்கு விலை மதிக்க முடியாத ஒரு சொத்தாக அவன் இருக்கிறான். His only son is so costly, he doesn't even value the other things. ஆபிரகாமுக்கு தனக்கு இருக்கிற எல்லாவற்றையும் தன்னுடைய குமாரன் தான் இப்பொழுது முக்கியமானவனாக இருக்கிறான். Among all the other things, the most valuable person is his only beloved son. ஆனால் அந்த குமாரனை பெற்றெடுத்து ஒரு சில வருடங்களிலே இந்த குமாரனை தேவனுக்கு பலியிடும்படியாய் சோதிக்கப்பட்டான். He was tempted to sacrifice his own son after he got that son from God. ஆனால் அந்த சோதனையிலே ஆபிரகாம் ஜெயித்து விட்டான். But in his temptation, he had a victory life. காரணம், the reason is, அவன் விசுவாசித்தான் தேவனுடைய வார்த்தை. because he believed the word of God. விசுவாசிக்கும் பொழுது மாத்திரமே நாம் சோதனைகளை ஜெயிக்க முடியும். Only if you believe the word of God, we can overcome the temptation. தன்னுடைய ஒரே மகனை ஆண்டவருக்கு பலி செலுத்தும்படியாய் கொண்டு போனான். He carried his only son for him to sacrifice. நாம் விசுவாசம் இல்லாத பட்சத்திலே, if you don't have faith, நாம் சோதனையை ஜெயிக்க முடியாது. you cannot overcome the temptation. சோதனை வலிமையானது. The temptation is so powerful. அதை நாம் எளிமையாக எடுத்துக்கொள்ள கூடாது. You cannot take it lightly. சோதனை ஒரு கோலியாத்தை போல இருக்கு. The temptation is like Goliath. நாம் தாவீது போல இருக்கிறோம். We are like David. நமக்கு தேவனுடைய வல்லமை இல்லாவிட்டால், if we don't have the power of God, நாம் சோதனையை ஒரு காலம் ஜெயிக்க முடியாது. we cannot overcome the temptation. நாம் ஒவ்வொருவருமே இந்த இடத்துல கூடி வந்திருக்கிற நாம் ஒவ்வொருவரும் சோதிக்கப்படுகிறோம். Each and every one of us who gathered here are being tempted. ஒவ்வொரு நாளும் சோதிக்கப்படுகிறோம். Every day we are being tempted. பலவிதமான சோதனைகளில் நாம் அகப்படும்படியாய் நேரிடுகிறது. There are many cases that we are being trapped in temptation. நாம் சோதனைகள் நமக்கு நேரிடும் பொழுது நாம் எப்படி அவற்றை ஜெயிப்பது? How can we have a victory over the temptation? நமக்கு விசுவாசம் வேணும். We need to have the faith. விசுவாசம் இல்லாமல் நாம் சோதனையை ஜெயிக்க முடியாது. Without faith we cannot overcome the temptation. நாம் ஒவ்வொருவரும் சோதனையை ஜெயிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தம். God's purpose for us is each and every one of us has to have a victory over temptation. ஆதாமின் மூலமாக நமக்குள் பாவம் வந்திருக்கிறது. Through Adam we got sin. சோதனைகள் எப்பொழுதுமே
நமக்குள் இருக்கும் பாவத்தை தூண்டுகிறதா இருக்கிறது. Always the temptation will stir the sin in us. நமக்குள் இருக்கும் பாவம் தூண்டப்படும் போது Whenever the sin in us is being stirred, நாம் பாவம் செய்து விடுகிறோம். we will sin. நாம் பாவத்தை ஜெயிக்க வேண்டுமா, நாம் சோதனையை ஜெயிக்க வேண்டுமானால், If you want to overcome the temptation, நமக்கு விசுவாசம் வேணும். we need to have faith. எல்லாவித சோதனையும் ஒரே ஒரு சாராம்சத்தை கொண்டிருக்கிறது. All the temptation has one purpose. தேவனா, It is God. தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட காரியமா? It is the creation created by God. சிருஷ்டிகரா, It is the creator சிருஷ்டிக்கப்பட்டதா? or the creation. தேவனா, God தேவனால் கொடுக்கப்பட்டதா? or the things that is given. எல்லா சோதனையிலும் இதுதான் சாராம்சம். This is the purpose of all the temptation. நமக்கு தேவனே முக்கியமாய் இருக்கும் பொழுது, If God is the only purpose for us, தேவனே நம்முடைய நேசத்துக்கு உரியவராய் இருக்கும் பொழுது மாத்திரமே if God is the only purpose for our love, நாம் சோதனைகளை ஜெயித்திட முடியும். then we can overcome the temptation. அநேகர் நாம் பல விதங்களிலே சோதிக்கப்படுகிறோம். Many are being tempted by many கோபப்படும்படியாய் சோதிக்கப்படுகிறோம். to get anger, பெருமையாய் நாம் எண்ணிக்கொள்ளும்படியாய் சோதிக்கப்படுகிறோம். to have high thoughts of us, தவறான வார்த்தைகளை பேசும்படியாய் to சோதிக்கப்படுகிறோம். speak bad words, பொய் சொல்லும்படியாய் சோதிக்கப்படுகிறோம். to speak lies, இச்சிக்கும்படியாய் சோதிக்கப்படுகிறோம். to lust of பணத்தை நேசிக்கும்படியாய் சோதிக்கப்படுகிறோம். lust of money. தேவனை காட்டிலும் மற்ற காரியங்களை பெரிதாக எண்ணும்படியாய் நாம் சோதிக்கப்படுகிறோம். Other than God, we are thinking நமக்கென்று கனத்தை தேடிக்கொள்ளும்படியாய் சோதிக்கப்படுகிறோம். to seeking for the honor. இப்படி பல விதங்களிலே நாம் In சோதிக்கப்படுகிறோம். this many ways we are being tempted. நாம் சோதிக்கப்படும் போது தோற்று போவதற்கு காரணம் என்ன? The reason why we are being defeated when we are tempted, தேவனை காட்டிலும் மற்ற காரியங்களை நாம் முக்கியமாக எண்ணுகிறோம். because we are considering most valuable the other things that தேவனே நமக்கு முக்கியமானவராக இல்லை. God is not important for us. தேவனே நம்முடைய நேசத்துக்குரியவராக இல்லை. God is not a lovable thing for us. ஆகவே தான் நாம் தோற்று போகிறோம். That is the reason why we are being defeated. நாம் தோற்று போகும் போதெல்லாம் Whenever we are, எனக்கு அவருடைய வல்லமை இல்லை என்பதுதான் அதனுடைய பொருள். because I don't have the power of, அவருடைய வல்லமை எனக்கு இருக்கும் பொழுது if I have the power of God, நிச்சயமாக நான் எல்லா விதமான சோதனைகளையும் என்னால் ஜெயித்திட முடியும். I can defeat every temptation. ஆகவே நாம் சோதனை குறித்து நாம் அறிந்தவர்களாக இருக்க வேண்டும். Because we need to know the temptation. நாம் ஒவ்வொருவரும் சோதிக்கப்படுகிறோம் என்பதை அறிந்திருக்க வேண்டும். We need to know that each and every person is being tempted. தேவனுடைய வல்லமை இல்லாமல் சோதனையை ஒரு காலம் நம்மால் ஜெயித்திட முடியாது என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். We need to know that without the power of God we cannot overcome it. நாம் ரட்சிக்கப்படும் போது தேவனுடைய வார்த்தையை கேட்டு விசுவாசித்து ரட்சிக்கப்பட்டோம். When we are being saved, we have believed in the word of God and being saved. தொடர்ந்து தேவனுடைய வசனத்தை கேட்கும் பொழுது மாத்திரமே நாம் ஆவிக்குரிய வல்லமையை நாம் பெற முடியும். We will be receiving the power of the Spirit only when we continually hear the word of God. ஆரம்பத்திலே நாம் தேவனுடைய வசனத்தை கேட்கிறோம். In the beginning we are actually hearing the word of God. நாம் ரட்சிக்கப்பட்ட பிறகு தேவனுடைய வசனத்துக்கு நாம் அதிகமான முக்கியத்துவத்தை கொடுக்க மாட்டோம். After being saved, we are not giving so much importance to the word of God. நாம் தேவனுடைய வசனத்தினால் தான் இந்த ஆவியை நாம் போஷிக்க வேண்டும். Only we can feed the Spirit. நாம் ஆவியிலே ரட்சிக்கப்பட்டோம். In the Spirit we are being saved. ஆனாலும் நமக்கு வல்லமை இல்லை. We don't have power. ஆகவே தான் நாம் தோற்று போகிறோம். That is the reason why we are being defeated. தொடர்ந்து தேவனுடைய வசனத்தினால் நம்முடைய ஆவியை நாம் போஷிக்க வேண்டும். We need to continually feed the Spirit. தேவனுடைய வசனத்தின் மீது நமக்கு வாஞ்சை இருக்க வேண்டும். We need to have the thirst after the word of God. தேவனுடைய வார்த்தையை கேட்பதிலே நமக்கு ஆர்வம் இருக்க வேண்டும். We need to have the eagerness in order to hear. தேவனுடைய வார்த்தையை நாம் விசுவாசிக்க வேண்டும். We need to believe the word of God. அப்பொழுது நாம் ஆவிக்குரிய வல்லமையை பெறுவோம். Then we will be receiving the power. அப்பொழுது தாவீது கோலியாத்தை ஜெயித்தது போல In the same way have David have defeated the Goliath. நாம் சோதனைகளை ஜெயித்திட முடியும். We can defeat the temptation. நாம் சோதனைகளை ஜெயித்திட முடியும். We can defeat the temptation. நாம் ஒவ்வொருவரும் தேவனுடைய வசனத்தை நாம் கேட்கிறதுல அதிக ஆர்வம் உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். Have the thirst not to hear the word of God, each and every one of us. இன்றைக்கு அநேகர் நாம் தோற்று போவதை குறித்து ஒரு அதை குறித்து ஒரு சீரியஸாக நாம் எடுத்துக்கொள்வதில்லை. We are not so much serious about being defeated by the temptation. நாம் சோதனையிலே தோற்று போவதை குறித்து நாம் சீரியஸாக எடுத்துக்கொள்ளாவிட்டால், if we are not considering serious about being defeated by the temptation, நாம் ஜெயிப்பதற்குரிய ஒரு வல்லமையை நாம் ஒரு காலம் பெற்றுக்கொள்ள மாட்டோம். we do not have the power of
over the temptation. விசுவாசம் என்பது ரெண்டு பகுதிகளை கொண்டது. A faith is having a two sides. ஒன்னு தேவன் என்னை நேசிக்கிறார். One is God is loving me. இன்னொன்னு தேவன் சர்வ வல்லமை உள்ளவர். The other is God is almighty. விசுவாசத்துக்கு இந்த ரெண்டு பக்கம் உண்டு. For faith there are two things. தேவன் என்னை நேசிக்கிறார் என்று மட்டுமே நாம் விசுவாசிக்கிறவர்களாக இருக்கக்கூடாது. We should not only believe that God is loving me. தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை என்பதை நாம் விசுவாசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். We need to have a faith that for God nothing is possible. பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் சோதனையை ஜெயிக்காததற்கு காரணம் என்ன? Many of the Christians, why they are not having a victory over? தேவன் என்னை நேசிக்கிறார் என்று அவர்கள் விசுவாசிக்கிறார்கள். Because they are believing that God is loving me. ஆனால் தேவன் சர்வ வல்லமை உள்ளவர் என்பதை அவர்களால் விசுவாசிக்க முடிவதில்லை. They are not believing that God is almighty. தேவன் சர்வ வல்லமை உள்ளவர் என்பதை நாம் விசுவாசிக்கிறவர்களாக இருந்தால், If we are believing that God is almighty, நிச்சயமாக நாம் எல்லா விதமான சோதனைகளையும் ஜெயித்திடக்கூடும். definitely we can defeat every temptation. விசுவாசத்துக்கு இந்த ரெண்டு பக்கங்கள் உண்டு. For faith there is two sides of it. இந்த ரெண்டு பகுதிகளை சார்ந்திருக்கிறது விசுவாசம். Faith is depends on the two sides of it. நாம் தோற்று போகும்போது When we are being defeated, நாம் மீண்டுமாய் ஆண்டவரிடத்துக்கு வரணும். we have to come to God. ஆண்டவரே, நீர் இன்னும் என்னை நேசிக்கிறீர். Lord, you are loving me. உங்களுடைய விசுவாசத்தை விட்டு பின்வாங்க கூடாது. You should not go back from your faith. என்ன அந்த விசுவாசம்? What is the faith? நீர் என்னை நேசிக்கிறீர். You are loving me. இன்னமும் நீர் என்னை நேசிக்கிறீர். Still you are loving me. இன்னமும் நீர் என்னை நேசிக்கிறீர். Still you are loving me. இதுதான் நாம் தோற்று போகும்பொழுது நமக்கு இருக்க வேண்டிய விசுவாசம். Whenever we are being defeated, this the faith we need. இந்த விசுவாசம் ஒரு காலம் நம்மை விட்டு ஒளிந்து போக கூடாது. This faith should not vanish from. இந்த விசுவாசத்தை திருடுவதற்கு சாத்தானுக்கு நாம் ஒரு காலம் இடம் கொடுக்க கூடாது. We should not give license to Satan to steal it from us. அநேக இடத்திலிருந்து இப்படிப்பட்ட விசுவாசத்தை திரும்பி சாத்தான் அவன் சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான். Whenever this faith is being defeated, the Satan is having a victory sound over us. நம்மிடத்தில் இருக்கிற பணத்தை அவன் திருட போகிறதில்லை. He is not going to steal our money. அவைகளுக்கு எந்த விதமான மதிப்பும் நித்தியத்திலே இல்லை என்பதை அவன் அறிந்திருக்கிறான். He knows that it cannot have an eternal value. விசுவாசத்தை அவன் திருடக்கூடியவனாக இருக்கிறான். He is the stealer of the faith. நம்மிடத்திலிருந்து விசுவாசத்தை திருடி விடும்படி அவன் எப்பொழுதும் அவன் சுற்றி பார்த்து கொண்டே இருக்கிறான். Continually roaming around to steal the faith of us. நாம் ஒரு காலம் நம்முடைய விசுவாசத்தை விட்டுவிடக் கூடாது. We should not leave our faith. நாம் எவ்வளவு தோற்கடிக்கப்பட்டாலும், Even when we are defeated thoroughly, நாம் சோதிக்கப்படும் பொழுது நாம் தோற்கடிக்கப்படுகிறோம். we are defeated by when we are. ஏனென்றால் நமக்குள் பாவம் இருக்கிறது. Because we have sin in us. அந்த பாவம் தூண்டப்படுகிறது. The sin is. பாவத்தை தூண்டப்படும் போது நாம் தோற்று போகிறோம். Whenever the sin is getting stirred, நமக்கு ஆவிக்குரிய வல்லமை வேண்டும். we need to have the power of the Holy Spirit. அந்த வல்லமையை தேவனிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு விசுவாசம் வேண்டும். We need to have the faith in order to receive the power. ஆகவே நாம் தோற்கடிக்கப்பட்டாலும், Even when you are being defeated, நாம் விசுவாசத்தை விட்டுவிடக் கூடாது. we should not leave the faith. தேவன் என்னை நேசிக்கிறார். God is loving me. அவருடைய சிலுவையை நாம் பார்க்க வேண்டும். We should see the cross. ஆண்டவர் சிலுவையில் மரித்ததை நமக்கு என்ன சொல்லுகிறார்? What the things that is portrayed. நான் இவ்வளவாய் உங்களை நேசிக்கிறேன். This much I love you. நான் உங்களை இவ்வளவாய் நேசிக்கிறேன். This much I love you. தேவனுடைய அன்பை சந்தேகப்படக்கூடாது. Never doubt. ஒரு காலம் தேவனுடைய அன்பை சந்தேகப்படக்கூடாது. Never doubt the. தேவனுடைய அன்பை நாம் சந்தேகப்படுகிறவர்களா இருந்தால், If we are doubting the. நாம் சாத்தானுக்கு இடம் கொடுத்திருக்கிறோம். We are having given. நாம் சாத்தானுக்கு இடம் கொடுக்க கூடாது. We should not give any room to Satan. நாம் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். Have the faith. நாம் தோற்கடிக்கப்பட்டாலும், Even when we are defeated. தேவன் என்னை நேசிக்கிறார். God is loving me. தேவன் என்னை நேசிக்கிறார். தேவன் என்னை நேசிக்கிறார். அவருடைய சிலுவையை பார்க்க வேண்டும். We need to look. அவருடைய சிலுவையை பார்க்க வேண்டும். We need to look at the cross. நம்முடைய எந்த செயல்களும் அல்ல, Not the works of us. தேவன் நமக்காக சிலுவையிலே மரித்திருக்கிறார். Jesus crucified. நம்மை நேசித்தபடியினாலே அவர் மரித்திருக்கிறார். நம் மீது அன்பு கூர்ந்தபடியினாலே அவர் மரித்திருக்கிறார். He is now as he has been crucified. நாம் தோற்று போகும்போது ஒரு காலம் சோர்ந்து போக கூடாது. We should not get discouraged. நாம் விசுவாசத்தை விட்டுவிடக் கூடாது. We should not leave our faith. தேவன் மீது சந்தேகப்படக்கூடாது. தேவனே நீர் என்னை நேசிக்கிறீர். தேவனே நீர் என்னை நேசிக்கிறீர். பேதுரு இதை செய்தான். பேதுரு இதை செய்தான். Peter have done that. பேதுரு ஆண்டவரை மறுதலித்தான். Peter have cursed God. He denied God. ஆண்டவரை தெரியாது என்று சொல்லி சத்தியம் பண்ணினான். He had promised that I have never known Jesus. அவன் சோதிக்கப்படும் பொழுது அவன் வீழ்ச்சி அடைந்தான். Whenever he is being tempted, he is being defeated. ஆண்டவர் சொன்னார், உன் விசுவாசம் ஒழிந்து போக கூடாது என்பதற்காக
உனக்காக நான் வேண்டிக் கொள்கிறேன். Jesus told them, your faith will never. என்ன அந்த விசுவாசம்? என்ன அந்த விசுவாசம்? What is that faith? நீ வீழ்ச்சி அடைந்தாலும் இன்னமும் உன்னை நேசிக்கிறேன். Even if you are being நீ என்னை மறுதலித்தாலும் இன்னமும் நான் நேசிக்கிறேன். even if you curse me, I love you. என்னை தெரியாது என்று சோதிக்கப்படும் போது நீ வீழ்ச்சி அடைந்தாலும் உன்னை நான் இன்னமும் நேசிக்கிறேன். You tempted, you denied me, still I love you. இந்த விசுவாசம் உன்னை விட்டு ஒழிந்து போக கூடாது. This faith will never vanish from you. எனக்கு அன்பானவர்களே, My dear beloved brother, நாம் எவ்விதமாக சோதிக்கப்பட்டு தோற்று போனாலும் in whatever situation we have been defeated by, இந்த விசுவாசத்தை விட்டுவிடக் கூடாது. we should not lose this faith. இந்த விசுவாசத்தை விட்டுவிடக் கூடாது. We should not never. தேவன் என்னை நேசிக்கிறார். God is loving. தேவன் என்னை நேசிக்கிறார். God is loving. தேவன் என்னை நேசிக்கிறார். God is loving me. இன்னொரு பக்கம் இருக்கிறது விசுவாசத்துக்கு. Other side of the coin. அது தேவன் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்ததை குறித்திருக்கிறது. It is revealing the Jesus Christ who have been resurrected from the dead. தேவன் மரணத்தை ஜெயித்தது எதை குறிக்கிறது? What is being portrayed? தேவன் சர்வ வல்லமையுள்ளவர். God is almighty powerful. ஒரு மனிதனும் மரித்து உயிரோடு எழுந்தவர்கள் ஒருவரும் கிடையாது. There is no man who have been dead. ஒரே ஒருவர் தான் உயிர்த்தெழுந்திருக்கிறார். One has been resurrected. ஒரே ஒருவர் தான் உயிர்த்தெழுந்திருக்கிறார். One has been. மனிதனாக வந்த தேவன் He is the man. இயேசு கிறிஸ்து As the Son of Man. மரணத்தை ஜெயித்தார். Jesus Christ. மரணம் அவரை தடுக்க முடியவில்லை. The death cannot. அவர் மரித்தது மாத்திரமல்ல, He is not only. உயிர்த்தெழுந்தார். He has been resurrected. உயிர்த்தெழுந்தார். He has been resurrected. சர்வ வல்லமையுள்ளவர். He is almighty powerful. சர்வ வல்லமையுள்ளவர். He is almighty. அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. There is nothing impossible. இந்த விசுவாசம் நமக்கு வேண்டும். This is the faith that சிலுவையிலே மரித்ததை நாம் விசுவாசிக்க வேண்டும். we need to believe that Jesus அவர் என்னை நேசிக்கிறார். He is loving. அவர் மரித்து உயிர்த்தெழுந்ததை நாம் விசுவாசிக்க We need வேண்டும். to strongly believe that He has been dead and resurrected. அது எதை குறிக்கிறது? தேவன் சர்வ வல்லமையுள்ளவர். Jesus is all powerful. தேவன் சர்வ வல்லமையுள்ளவர். Jesus is all powerful. அவர் மரணத்திலிருந்து உயிர்த்தெழுந்தது உண்மையானால் If God is true that He has been dead and resurrected, என்னால் ஜெயிக்க முடியும். I can have a victory. என்னால் ஜெயிக்க I முடியும். can win. தேவன் எனக்கு உதவி செய்ய முடியும். God can help me. நான் விசுவாசிக்கும் பொழுது If I have, நான் அல்ல, it is not me. அவர் என்னை ஜெயிப்பதற்கு உதவி செய்வார். It is He who is able to அவருடைய do it. வல்லமையினால் நான் ஜெயிப்பேன். He is the only power with the power. I can. இந்த ரெண்டு பகுதிகள் நமக்கு விசுவாசத்துக்கு முக்கியமானது. These are the two sides of the coin. that- அநேக கிறிஸ்தவர்கள் வெறும் சிலுவையில் மரித்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மாத்திரமே விசுவாசிக்கிறார்கள். Many Christians are only believing that the Jesus that who is உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும். we need to believe that the Christ has been resurrected. அநேகர் சொல்லுகிறார்கள், When we are saying இயேசுவின் உயிர்த்தெழுதலை நான் விசுவாசிக்கிறேன். I am believing that the resurrection of இயேசுவின் உயிர்த்தெழுதலை விசுவாசிப்பது என்றால் என்ன? what is mean by தேவன் சர்வ வல்லமையுள்ளவர். God is almighty powerful. தேவன் சர்வ வல்லமையுள்ளவராய் இருந்தால் Jesus is all powerful. நாம் தோற்கடிக்கப்படுவதல்ல, It is not. நாம் ஜெயிக்க வேண்டும். We need to have victory. நாம் ஜெயிக்க வேண்டும். We need to have victory. எனக்கு அன்பானவர்களே, My dear beloved, நாம் சோதிக்கப்படும் பொழுது whenever we are tempted, தோற்கடிக்கப்படுவதல்ல, it is not. நாம் ஜெயிக்க வேண்டும். We need to have. முடியும் நம்மால். We can do. தேவன் நமக்கு உதவி செய்தால் God can help us. கூடாதது ஒன்றுமே There இல்லை. is nothing impossible for us. தேவனுடைய வசனம் சொல்கிறது, The Bible says, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. for God, there is nothing impossible for Him. இன்னொரு வசனம் இருக்கிறது, விசுவாசிக்கிறவர்களால் எல்லாம் கூடும். For those who have faith, everything is possible. எத்தனை பேர் நாம் விசுவாசிக்கிறோம்? How many of us believe? எத்தனை பேர் நாம் விசுவாசிக்கிறோம்? How many of us believe? விசுவாசத்தின் இந்த ரெண்டு பகுதிகளை விட்டு விடாதீங்க. Don't leave these two sides of the coin. இதை தவிர வேறொன்றும் நாம் ஜெயம் பெறுவதற்கு வழி இல்லை. There is nothing. இந்த ரெண்டே ரெண்டு பகுதிகள் தான். Victory. தேவன் என்னை நேசிக்கிறார். God is loving. தேவன் சர்வ வல்லமையுள்ளவர். God is all powerful. தேவன் என்னை நேசிக்கிறார். God is. தேவன் சர்வ வல்லமையுள்ளவர். இந்த ரெண்டு பகுதிகளை குறித்த விசுவாசம் நமக்கு இருக்குமானால் We need to have this. If we have நிச்சயமாக நாம் ஜெயிப்போம். sides of the coin, நிச்சயமாய் நாம் ஜெயிப்போம். we will have a victory. நிச்சயமாய் நாம் ஜெயிப்போம். We will have a victory. கானான் தேசத்தில் In the அரக்கர்கள் இருந்தார்கள். there are many giants. ராட்சதர்களைப் போல இருந்தார்கள். There are many giants. அங்கே தேவனுடைய ஜனங்கள் வெட்டுக்கிளிகளைப் போல இருந்தார்கள். The godly people are like grasshoppers. அவர்களை எப்படி ஜெயிக்க முடிஞ்சது? How can they defeat? தன்னுடைய சொந்த பலத்தில் அல்ல, It is not by their தேவனால் அவர்களை ஜெயித்தார்கள். through God. They விசுவாசத்தினால் அவர்களை ஜெயித்தார்கள். through the faith they have. விசுவாசத்தின் வழியை தவிர Without the way of the faith, வெற்றி பெறுவதற்கு வேறு வழி கிடையாது. there is no way to have victory. விசுவாசத்தின் வழியில மாத்திரமே Only the way of the faith. இவைகளை எளிதாக நாம் வெற்றி கொள்ள முடியும். Yes. நாம் எவ்வளவு முயற்சித்தாலும்
whatever the நம்முடைய பலன் பிரயோஜனமற்றது. our strength is, நம்மால் முடியாது என்று நீங்கள் உணர வேண்டும். you need to realize that we cannot do it. ஆண்டவரே, இந்த சோதனையில் நான் தோற்று போவதற்கு காரணம் என்னுடைய பலன் பிரயோஜனமற்றது. Lord, my strength is in vain in order to. உம்முடைய வல்லமை இல்லாமல் நான் சோதனையை ஜெயிக்க முடியாது. Without the power of you, I cannot overcome this temptation. விசுவாசிக்க வேண்டும், We need to. விசுவாசிக்க வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். We need to believe. விசுவாசிக்கிறவனால் எல்லாம் கூடும். All things are possible for those who believe. சோ இந்த நாளிலே In the, நான் உங்களுக்கு அழுத்தமாக சொல்லுகிறது, I want to emphasize, எப்படிப்பட்ட சோதனைகளினால் நாம் சோதிக்க நேரிட்டாலும் in whatever circumstances we are being, நாம் அவற்றை ஜெயிக்க முடியும். we can have a victory over it. தோற்று போனால் அதற்காக சோர்ந்து போக தேவையில்லை. Don't get discouraged if you are being defeated. ஆனால் ஜெயிக்க முடியும் என்கிற விசுவாசம் நமக்கு வேணும். We need to have the faith that we can win. இந்த விசுவாசத்தின் 2 பகுதிகளை நாம் பயிற்சி செய்ய வேண்டும். We need to exercise these two sides. நம்முடைய வாழ்க்கையில இவைகளை நாம் அனுபவிக்க We வேண்டும். need to experience this faith. கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. God bless us. ஆமென். Amen. பிரதர்